என்னாச்சு? நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. என்ன சொல்ற? நீ என்னை ஏமாத்திட்ட. உன்னோட சேர்ந்து அப்பா அம்மா எல்லாரும். அஜய் ப்ளீஸ், நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க. இதை பத்தி நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம். அப்படின்னு ஏன்? என்ன? எப்படி? இத சொல்ற. இன்னொரு உயிரோட விளையாட வேணான்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ண. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. இல்ல அஜய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல என்னால எந்த போயும் கேட்க முடியாது. நான் நரசிம்மப்பட்டு தான் வரேன். டாக்டர் சித்தார்த்த கிருஷ்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம். அஜய், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. ஒண்ணு நான் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல குருடனா இருக்கணும். என்னால நம்பவே முடியல. அப்பா அம்மா நீ, நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க அத்தனை பேரை என்ன ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இதெல்லாம்? அப்படி என்ன உனக்கு குழந்தை வேண்டி இருக்கு? பொறுக்க போறது செத்து போறதாலும் சரி, இல்ல ஊனமா போறதாலும் சரி. குருடாவோ ஊமையாவோ இன்னொரு ஜீவனுக்கு வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வியாதியால கஷ்டப்படுற நாம ரெண்டு பேரும் போதாதா? அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அத்தனையும் நான் பார்த்திருக்கேன். ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாம ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க முடியாது. செத்து பிறக்கிற குழந்தை உங்க கையில கிடைச்சா உனக்கு சந்தோஷமா? என் வயித்துல வளர குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. முட்டாள்தனமா பேசாத. உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் படி உன்னால ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க முடியாது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பொய். பொய்யை தவிர வேற எதுவும் இல்ல. இந்த பொய்யெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். என்ன நம்பு, என் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. என்ன, எனக்கு ஒண்ணும் இல்லை. உன்னை நெருங்கி வரணுங்கிறதுக்காக எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறத நான் போய் சொன்னேன். அப்பா உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான் உண்மை. ஆனா உன்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் உன் மனைவி ஆகணும், உன் குழந்தைக்கு தாயாகணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு வேண்டும் என்ன என்கிட்ட பொய்ய சொன்ன? சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்த. இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருப்பியா? சொல்ல அஜய். அஜய், அஜய் என்ன மன்னிச்சிரு. என்ன பாரு அஜய். I love you. I love you அஜய். நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன வெறுத்துறாத ப்ளீஸ் அஜய். மொத்தத்துல எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இத்தனை நாளா, இத்தனை மாசமா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி போதும். இத்தனை நாளா தனிமை என்னன்னு தெரியாம இருந்தேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய், நாங்க சொல்றது போதும் போதும். என்ன ஏமாத்தினது போதும். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் குத்தம் சொல்றதா இருந்தா எங்களை சொல்ல அஜய். அஞ்சலி சொல்லாத. ஏன்னா அவ உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய சொன்னோமோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. நாங்கன்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்ய சொன்னோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. அவ இவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் நீதான் அஜய். ஏன்னா உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிற. We all love you.
நேற்றுக்கு என்ன நடந்ததோ நடந்து போச்சு. நாளைக்கு என்ன நடக்க போதோ அது நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதுதான் வாழ்க்கை. அஜய், ஒரு டாக்டர் நீ எங்களை விட்டுட்டு போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா பெத்தவங்களா அது எங்களால தாங்கிக்க முடியல. அதனால்தான் உனக்கு பிறக்க போற குழந்தையிலையாவது நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு சின்ன ஆசை. அதனால்தான் இப்படி செஞ்சோம். சொல்ல அஜய், நாங்க செஞ்சது தப்பா? அஜய், அஞ்சலி, 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 அஞ்சலி. அஞ்சலி ஓடாத, நில்லு. அஞ்சலி, எங்க போற? அஞ்சலி, வா வீட்டுக்கு போலாம். அஜய், உன் மனசை காயப்படுத்துறதுக்காக நான் எதையும் செய்யல. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா நீ மட்டும் என்ன வெறுத்துறாத. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. குழந்தை மாதிரி பேசாத. என்னால எப்படி உன்னை வெறுக்க முடியும்? அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருப்பாங்க. வா வீட்டுக்கு போலாம். அஞ்சலி, 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 என்னாச்சு? அஞ்சலி, என்னால முடியல. என்னாச்சு? அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? தெரியல, என்னால நகர முடியல. உன்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். தைரியமா இரு அஞ்சலி. அஞ்சலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத அஞ்சலி, நான் இருக்கேன்ல. அஜய், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ். நான் எங்கேயும் போக மாட்டேன். தைரியமா இரு. ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க யாருமே இல்லையா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். அஞ்சலி, 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 தைரியமா இரு அஞ்சலி. கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு. தைரியமா இரு. ரொம்ப வலிக்குது. ஒருவேளை குழந்தை. நான் இருக்கேன்ல. அஜய், நம்ம குழந்தைய பத்திரமா இந்த உலகத்துக்கு கொண்டு வா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அஞ்சலி, அஞ்சலி, காப்பாத்து, எனக்கு காப்பாத்து. Ajay! Ajay! Please help me! வெள்ளி எழுகையிலே வெண்ணிலவு விழுகிறது, புது வெள்ளம் வருகையிலே பழந்தண்ணீர் கழுகிறது, புது பூக்கள் மலர்கையிலே சருகெல்லாம் முதிர்கிறது. இது புரியாத வரைக்கும் தான் நிம்மதியே இருக்கிறது.
நம்பிக்கை விட்டுறாத அஞ்சலி. பயப்படாத பயப்படாத அஞ்சலி. புஷ் புஷ். தைரியமா இரு அஞ்சலி. கடவுளே என்ன மன்னிச்சிடு. அஜய் என்ன மன்னிச்சிடு அஜய். தைரியமா இருடா, நான் இருக்கேன்ல, தைரியமா இருடா. காற்று வரும் நேரமெது குமிழுக்கு தெரிவதில்லை. கண்ணீர் வரும் நேரமெது கண்களுக்கு தெரிவதில்லை. பூவுதிரும் நேரமெது செங்கொடிகள் அறிவதில்லை. அதை அறிந்து கொண்டால் அமைதி இல்லை. அறியும் வரை அஞ்சலி, நம்ம குழந்தை பாரு அஞ்சலி. அஞ்சலி, I love you, da. I love you, da.